ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கமல்ஹாசன் சொல்றாரு ரசிகர்கள் வேற ஓட்டர்ஸ் வேறன்னு சொல்றாரு. கமல்ஹாசன் சொன்னதும் இவங்க அறிவாலய அடிமை அது இதெல்லாம் கமல்ஹாசனை விமர்சனம் பண்ணி இவங்களும் ஓஎஸ் தோட்டத்துக்கு அடிமையாக வேலை பார்க்க தான் போனாங்க. மதுரை சவுத்தில் அமமுக 5.5% எடுத்திருக்கு. மதுரை சவுத்தில் மக்கள் நீதி மையம் 12.6% எடுத்திருக்குது. இப்போ மக்கள் நீதி மையத்தை எடுத்துட்டிங்கன்னா 12.6% மதுரை சவுத்தில் பரவலாக பல சமூகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எடுத்த கட்சி மதுரை மேலூரில் முக்குளத்தூர் அதிகம் உள்ள இடத்துல 1.1% தான் எடுத்திருக்கு. பெண்களுடைய அபிமானம் விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகிறது. அதில் தான் நான் வேறுபடுறேன். அவர் பிறக்கு முன்னாடி அபார்ஷன் ஆயிட்டாருன்னு சொல்கிறேன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடி இருக்கக்கூடாது, ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு அவர் ஓடுறாரு. இதுவே நீங்க விக்கிரவாண்டியில இருக்கிறத தூக்கிட்டு வந்து அப்படியே 2026 வச்சிட முடியுமா? அவரு எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சாருன்னா சிவாஜி ஜானகி ஆதரிச்ச மாதிரி அரசியலும் அடிபட்டு வியாபார அரசியல் பண்றாரு, காலி ஆயிடுவார். விஜய் தன்னை பிரைமரி போல்ஸாக காட்டி தன் கூட கூட்டணி வருவாங்கங்கிறது இந்த 40 லட்சம் பேர் பார்த்தாலோ, இந்த மாநாடு நடத்தினாலோ, இல்லை முஸ்லீம் நோன்பு இது பண்ணாலோ, மீனவர் இது பண்ணாலோ ஒரு கட்சி அவரை அக்செப்ட் பண்ணதுக்கு தயாரா இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க சீரியஸா அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவரை ஒரு ஜோக்கரா விஜய் ஆக்கணும். எந்த இடத்துல மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்களே. விஜயுடைய அந்த மகளிர் தின வாழ்த்து வீடியோ ஒன்று வெளியிட்டார். அதில் திமுகவை கூட நேரடியாக அவர் முதன்முறையாக பேரை சொல்லியிருந்தார். இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் பார்த்திருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. ஆனால் இதே சமயம் மற்ற தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோலாம் 20,000 கூட தாண்டலை அப்படிங்கிற விவரமும் வெளியிடப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆதரவு அப்படிங்கிறது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, இது வாக்கா மாறுமானு யோசிக்கலாம். கமல்ஹாசன் சொல்கிறதான் கரெக்ட். ரசிகர் வேற, அபிமானம் வேற, வாக்கு வேற. வாக்குங்கிறது பல அடிப்படையில் போடப்படுது. ஸோ கமல்ஹாசன் அந்த இதை அனுபவத்தின் மூலமாக படிப்பினையோட தெளிவாக உணர்ந்திருப்பார். அப்போவும் கமல்ஹாசனுக்கும் வியூஸ் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இது அஜித்துக்கும் வியூஸ் ஒன்றும் குறைச்சல் இருக்காது. அஜித் அரசியலுக்குள்ளே இல்லை. ஸோ இவர் அரசியலில் வந்த ஒரு நடிகருங்கனால அந்த வியூஸ் வருதே தவிர இது வாக்காக சொல்ல முடியாது. இதே விஜய் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்கும்போது கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்கறதுக்கு கள்ளக்குறிச்சி போயிருந்தார். கள்ளக்குறிச்சியில் போய் திமுக அரசுக்கு எதிராட்டு தான் திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் நடக்குதுங்கிறது தான் அதை தான் ஹைலைட் பண்ணார். அதுக்கும் பத்திரிகைகள் தலைப்புச் செய்தி போட்டாங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. வியூஸும் ஹெவியாக இருக்கத்தான் செய்யுது. விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் நடந்து விஜய் களத்துக்குள்ளே இல்லை. அவர் வந்தது திமுக அரசுக்கு நடந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்லது திமுக அரசின் சில திமுக நிர்வாகிகள் கள்ளச்சாராய வியாபாரத்துக்கு துணை போனாங்கங்கிறத மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை, அல்லது கள்ளச்சாராய வியாபாரத்தை திமுக அரசு கட்டுப்படுத்த முடியலை, அது அரசின் தோல்விங்கிறத காட்டக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ அவர் விக்கிரவாண்டியில் வந்ததுக்கு ஒன்று அங்கே போலிங் குறைஞ்சிருக்கணும், ஏன்னா அவர் கண்டஸ்ட் பண்ணாததுனால, அல்லது திமுகவுக்கு போலிங் குறைஞ்சிருக்கணும். ரெண்டுமே நடக்கலை, ரெண்டுமே மாறாக நடந்தது. போலிங் 80% போயிட்டு, திமுக போலிங்கும் 63% போயிட்டு, 38 இருந்தது 63க்கு போயிட்டு. சரி, இதையும் தாண்டி இன்னொன்று, அவங்க ஆன்லைனில் ஒரு 50 லட்சமாக எவ்வளோ 1 கோடிக்கிட்ட மெம்பர்ஸ் இருக்காங்கங்கிறாங்க. அப்படி பார்த்தா விக்கிரவாண்டியில் அவங்களுக்கு ஒரு 40,000 மெம்பர்ஸ் இருக்கணும் ஆவரேஜாக. அந்த 40,000 மெம்பர்ஸும் அவங்க விருப்பப்படி தான் ஓட்டு போட்டிருக்கணும், அல்லது அவங்க நோட்டாவுக்காவது ஓட்டு போட்டிருக்கணும். நோட்டாவுக்கு முந்தைய தேர்தலில் 0.5% வாக்கெடுத்த நோட்டா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 0.4% ஓட்டு எடுத்துட்டு. அப்போ எந்த வகையிலுமே விஜய்க்கு கள்ளக்குறிச்சி சாராய சாவு பார்த்ததை விக்கிரவாண்டி எலெக்ஷனில் இம்பேக்ட் பண்ணவே இல்லை.
ஓட்டர்ஸ் மத்தியில் எந்த இம்பேக்டும் அதுக்கு இல்லை. ஒன்று இல்ல, அது அந்த இடத்துலையும் நம்ம பேசுகிறோம். அப்போ களத்தில் இருந்தால் அதோட வாக்குகள் வித்தியாசமும் அது வேறு விதமாக மாறி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு சம்பவத்துக்கு அவர் போயிருக்கிறாரு, அதோட அந்த விஷயம் முடிஞ்சிடும் இல்லையா? இது நீங்கள் இதை கொண்டு வந்து தேர்தல் வரைக்கும் அதை வந்து சுமந்துக்கிட்டு மக்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? இன்னொரு சொல்கிறேன். அவர் அடி வாங்கிட்டார் சீமான்கிட்ட. கமலஹாசன் 2.0 வாட்டு அடி வாங்கிட்டாருங்கிறேன் நான். கமலஹாசன் வந்து சீமானை விட பெரிய பாப்புலாரிட்டியானவர், பெரிய செல்வாக்கானவர். அவர் இன்றைக்கி இப்போ கூட அவருக்கு விக்ரம் படம்லாம் பெரிய ஹிட்டு தான். ஆனால் அவர் வந்து விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூர் இடைத்தேர்தலில் நிற்காததுனால அவர் வந்து 2.5% வாக்குக்கு போயிட்டார். சீமான் 6.8% வாக்குக்கு போயிட்டார். நான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களவைத் தேர்தலில் நிற்காததும், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததும், எப்படி கமலஹாசன் சீமான்ட்ட அடிபட்டாரோ களத்தில் நிற்கக்கூடிய சீமான்கிட்ட கமலஹாசன் அடிபட்ட மாதிரி களத்தில் நின்று அரசியல் பண்ணக்கூடிய சீமான்கிட்ட விஜயும் அடிபட்டு முடிஞ்சிட்டாருன்னு நான் சொல்கிறேன். 26 தான் உங்களை நிரூபிக்கும். என் கருத்து இது. என் கருத்துக்கு நான் கமலஹாசன் ஆதாரமாக வைக்கிறேன். ஏன்னா சீமான் வந்து விக்கிரவாண்டியில் 1.5% ஓட்டு தான் எடுத்தார். கமலஹாசன் களத்துக்குள்ளே வந்தால் அவ்வளோ பாப்புலாரிட்டி, கூட்டஞ்சேக்கும் கெப்பாசிட்டி, நான் களத்தூர் கண்ணம்மா முதல் மிகப்பெரிய அளவு மக்கள் அபிமானத்தை பெற்றது, தேவர் மகன் இதெல்லாம் பெற்றவர் வந்து விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வந்தால் 5-6% ஓட்டு எடுத்திருப்பார். ஆனால் அவர் களத்துக்குள்ளே வரல. சீமான் 1.5% தான் களத்துக்குள்ளே எடுத்தார். வெள்ளூர் களத்துக்குள்ளே சீமான் 2.6 தான் எடுத்தார். கமலஹாசன் களத்துக்குள்ளே வந்தால் ஒரு 6-7 எடுத்திருக்க முடியும். நாங்குநேரில் சீமான் வந்து ஹரிநாடாரை விட குறைவாக தான் எடுத்தார். கமலஹாசன் களத்துக்குள்ளே வந்து ஒரு 6-7 எடுத்திருக்க முடியும். கமலஹாசன் களத்துக்குள்ளே வரல, அடிபட்டு போனார். விஜயும் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கிறதுல சீமான்கிட்ட அடிபட்டு போனாருங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. மற்றவங்க மாறுபடலாம். 2026 என் கருத்து சரிங்கிறத நிரூபிக்கும். இதுக்கு நான் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறேன்னா, பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். ஆரம்பிச்சுக்கிட்டு 4 தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒன்றில் 22%, ஒன்றில் 10%, ஒன்றில் 4% எடுத்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. 2 அணி இருக்குது. 3வது வராரு. அப்பர் காஸ்ட்டு பிரதிநிதி அவர் உள்ள வராரு. ஒரு போல்ஸ் ஆயிடுவார். இவர் கண்டஸ்ட் பண்ணாத இவர் வந்து பலகீனப்படுவாருங்கிறது என்னோட கருத்து. ஒன்று. அடுத்து கமலஹாசன் சொல்கிறாரு ரசிகர்கள் வேற, ஓட்டர்ஸ் வேறன்னு சொல்கிறாரு. கமலஹாசன் சொன்னதும் இவங்க அறிவாலய அடிமை அது இதெல்லாம் கமலஹாசனை விமர்சனம் பண்ணி, இவங்களும் போயஸ் தோட்டத்துக்கு அடிமையாக வேலை பார்க்க தான் போனாங்க, வேண்டாம் உங்கள் அடிமை வேலை போங்கன்னு அந்த அம்மாவே விரட்டி விட்டுட்டாங்க. அதான் உண்மை நிலைமை. சரி, கமலஹாசனுக்கு அறிவாலயம் ஒரு ராஜ்சபா கொடுக்க வாய்ப்பு இருக்கட்டு. இந்த இடத்துக்குள்ளே கமலஹாசன் கருத்து சரி. நான் எப்படி சொல்கிறேன்னா, மதுரை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2019 2 தலைவர்களோட ஓட்டை நான் கம்பேர் பண்ணுறேன். ஒன்று டிடிவி தினகரன், இன்னொன்று கமலஹாசன். டிடிவி தினகரனும் கமலஹாசன்லையும் அமமுக மேலூர் தொகுதியில் 18.3% வாக்கு எடுத்திருக்குது. அதே மேலூர் தொகுதியில் மக்கள் நீதி மையம் வந்து 1.1% வாக்கு எடுத்திருக்கு. மதுரை சவுத்தில் அமமுக 5.5% எடுத்திருக்கு. மதுரை சவுத்தில் மக்கள் நீதி மையம் 12.6% எடுத்திருக்குது. இப்போ மக்கள் நீதி மையத்தை எடுத்துட்டிங்கன்னா 12.6% மதுரை சவுத்தில் பரவலாக பல சம்பவங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எடுத்த கட்சி. மதுரை மேலூரில் முக்குலத்தூர் அதிகம் உள்ள இடத்துல 1.1% தான் எடுத்திருக்கு. சீமான் இவர் கமலஹாசன் தேவர்மான் படத்தில் நடித்தவர். போற்றி பாடடி பண்ணி தேவர் காலடி மண்ணேன்னு ஒரு பாட்டு பாடி சவுத்தில் அந்த பாட்டு பெருசாக அந்த கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணி சினிமாவில் பண்ணவர். அந்த படத்தில் அந்த கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த படமும் அந்த ஊரில் மேலூரில் செமத்தியாக ஓடி இருக்கு. அடுத்தபடியாக விருமாண்டி அந்த படமும் மேலூரில் செமத்தியாக ஓடி இருக்குது. இதையும் தாண்டி என் ஃப்ரெண்டு மாதவன் மதுரையில் இருக்கிறாரு. கமலஹாசன் படம்லாம் மேலூரில் சூப்பராக ஓடும்னே, காக்கி சட்டை பெருசாக ஓடிச்சு, கைதியின் டைரி பெருசாக ஓடிச்சு. ஆனால் மேலூரில் கமலஹாசன் எடுத்தது 1.1% வாக்கு. யார் வேணாலும் தட்டி பார்த்துக்கலாம். ஸோ அபிமானம் வேற, வாக்குங்கிறது வேற. இது வந்து காமனாக எல்லாரும் யோசிக்கிறது தானே சார். தேவர் மகன் படம் எடுத்ததுக்காக தேவர் சமுதாய மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க கமலுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே கமலுக்கு 1.1 மதுரை மேலூரில் எடுத்த கமலுக்கு மத்திய சென்னையிலையும் தென் சென்னையிலையும் 10-12% வாக்கு கிடைச்சிது. அப்போ வாக்கு வரக்கூடிய விஷயமே வேற. அப்பதான் வந்தார் அவர் 2019 முதல்ல அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. இது 19 தான் சொல்றேன். இது 19ல் மதுரை பார்லிமெண்ட்டுக்குள்ள மேலூர் செக்மெண்ட்டை தான் சொல்றேன். ஸோ வாக்கு வர்றதுங்கிறது வேற, அபிமானங்கிறது வேற. 2019 முதலாக வரும்போது கமலுக்கு சில இடங்களில் 10% தாண்டி போயிருக்கு. ஆனால் தொடர்ந்து அவர் தீவிரமாக கள அரசியல் பண்ணினாரா அப்படிங்கிற கேள்வி. அதற்கு பிறகு அவர் சொன்ன அந்த திமுக எதிர்ப்பு, அதாவது மையம்னு இருந்தார். அப்போ அந்த எதிர்ப்பெல்லாம் எதிர்ப்பக்கத்தில் காட்டினாராங்கிறத பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் சீமான கமலோட கம்பேர் பண்ணி
சீமான் கிட்ட கமல் அடிபட்டு போயிட்டாரு அப்படிங்கிறீங்க. சீமான் தொடர்ந்து கள அரசியல்ல இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் கமல் வந்து அந்த மாதிரியான கள அரசியல் இல்லை. ஒரு கட்டத்தில் திமுக கிட்டேயே அவர் அந்த ஆதரவு நிலைப்பாடு போனதுனாலேயே சில சரிவையும் அவர் சந்திக்கிருந்திருக்கலாம். இப்போ விஜய்க்கு நம்ம பார்க்கும்போது இப்போ தான் இவர் வர்றாரு. இன்னொன்று கள அரசியலில் இனிமே அவர் ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த வீடியோலே இவ்வளோ ஒரு ஆதரவுங்கிறது வெறும் ரசிகர்கள் மட்டும் போகுமா, இல்லை இன்னொரு பார்வை என்னன்னா பெண்களுடைய அபிமானம் விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகிறது. அப்போ இவர் ஒருத்தர் வர்றாரு புதிதாக அரசியலுக்கு, டைரக்டா திமுகவை எதிரியா அட்டாக் பண்றாருங்கும் போது அவருக்கான ஆதரவு வலுப்பெற்றுக்கிட்டே போகுமா? அதில் தான் நான் வேறுபடுறேன். அவர் பிறக்கு முன்னாடி அபார்ஷன் ஆயிட்டாருன்னு சொல்கிறேன். அவர் தான் பிறந்ததாட்டு கருவுற்றதாட்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி மக்களவைத் தேர்தலில் நிற்காம விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காததில் அவர் அபார்ஷன் ஆயிட்டாரு, கமல்ஹாசன் 2.0 மாறிட்டாருங்கிறது என்னோட கருத்து. இந்த இதில் எடப்பாடியே சீமான்கிட்ட பலகீனப்பட்டுட்டாருங்கிறது என்னோட கருத்து. இது தமிழ்நாட்டில் மற்ற அரசியல் விமர்சகர்களுக்கு ஜீரணிக்க முடியாது. தீயில முடிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு கதறுவாங்க, என்ன விமர்சனம் பண்ணுவாங்க. நான் தெளிவாக தரவுகளோட அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடி இருக்கக்கூடாது. ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு அவர் ஓடுறாரு. இதுவே அவர் வந்து வட தமிழகத்தில் எடுத்த ஒரு பெரிய கெயினை வந்து இழக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியும் வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியில் கண்டிப்பாக சீமான் கிட்ட 2024 பலகீனம் அடைவார். களத்துல ஒரு இடைத்தேர்தலை மட்டும் வச்சு நீங்க இதை கணிச்சிட முடியுமா? அடுத்த 26 பொது தேர்தல்னு வரும்போது எது பெரிய கட்சி எது கூட்டணி இதுல எல்லாம் பார்க்கும்போது சீமான் அடிபட்டு போயிட மாட்டாரா? நீங்க அப்படியே நீங்க விக்கிரவாண்டியில இருக்கிறத தூக்கிட்டு வந்து அப்படியே 2026 வச்சிட முடியுமா? உங்க கருத்து நான் வன்னியர்கள் மத்தியில ராமதாஸுக்கு பயந்து கோழையா எடப்பாடி ஓடிட்டாரு, சீமான் சுத்த வீரனா நின்னாருங்கிற கருத்து நான் வன்னியர்கள் மத்தியில அங்க உருவாயிட்டுங்கிறது என்னோட கருத்து. 26 ரிசல்ட் தான் அதை சொல்லும். இந்த மாதிரி தான் அவர் 1.5% 2% ஹரிநாராவோட கீழே கடந்தவர் கமல்ஹாசனையும் தினகரனையும் தட்டி தூக்கி இருக்கிறாருன்னா தொடர்ந்து களத்தில் நின்றனால தான் அவர் அதை தட்டி தூக்கி இருக்கிறாரு. இப்போ எடப்பாடி இங்கே கோட்டை விட்டதுலையும் பலகீனம் அடைகிறாரு. அதை விட பெரிய பலகீனம் ராமதாஸுக்கிட்ட அடைகிறாரு. ராமதாஸ் வன்னியர்களை 29% கன்சால்டேட் பண்ணதில் ராமதாஸுக்கிட்ட பெரிய பலகீனம் அடைகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வராததில் எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைகிறாரு. இந்த 2 இடத்துக்குள்ளேயும் களத்துக்குள்ளே வராதில் விஜய் கமல்ஹாசன் 2.0 மாறிட்டாருங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. மற்றவங்க மாறுபடலாம், நான் மாறுபட்ட கருத்தை நான் வரவேற்கிறேன். எது உண்மைங்கிறது 26 சட்டமன்ற தேர்தல் முடிவு தான் சொல்லும். அது ஏற்கனவே கமல்ஹாசனையும் தினகரனையும் சீமான் அப்படி தட்டி தள்ளி இருக்கிறாருங்கிறதும் 100% உண்மை. இதில் ஈரோடு கிழக்கை பற்றி நான் இன்னொரு உண்மையும் டேட்டாவோட சொல்கிறேன். ஈரோடு கிழக்கில் உள்ளாட்சி தேர்தலில் சீமான் எடுத்தது வெறும் 1% வாக்கு. வெறும் 1% வாக்கு. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழனிக்குமார் மூலமாக அதை வெளிப்படுத்தினார். எடப்பாடி பழனிசாமி அணி எடுத்திருந்தது 30% வாக்கு. முந்தைய 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் எல்லாருமே வந்து பெருசாக கேம்பெயின் பண்ணுறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எடுத்தது 25% வாக்கு மட்டும்தான். சீமான் எடுத்தது 1% ஸ்ட்ரக்சர்டு ஓட்டில் இருந்து தன்னோட பிரச்சார பலத்தால். அதற்கு பிறகு 24 மக்களவை தேர்தல் வருது. இன்னொன்று நான் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடைத்தேர்தல் தென் மாவட்டத்தில் நடந்தால் எடப்பாடிக்கு டெபாசிட் போயிருக்குன்னு அன்னைக்கே சொன்னேன். உங்களுக்கும் சொல்லியிருப்பேன், எல்லாத்திட்டையும் சொன்னேன். அதே மாதிரி திருநெல்வேலி டெபாசிட் போயிருக்கு, இது ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிருக்கு, தேனியில் டெபாசிட் போயிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு. நான் இதே வார்த்தை தான் சொன்னேன். ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி புதுகுளத்தூரில் வந்தால் டெபாசிட் போயிருக்குன்னு சொன்னேன். அந்த இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து உண்மை. இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு முழுமையாக பொருந்தாதுங்கிறதையும் நான் மறுக்க வரல. பட் இடைத்தேர்தலில் களத்துக்குள்ளே ஒருத்தன் என்ன சூழ்நிலை நிற்கிறான்னா மக்கள் அவனை விரும்புகிறாங்க, களத்தை விட்டு ஓடுறவனை கோழையாட்டு மக்கள் பார்க்குறாங்கிறதும் 100% உண்மைங்கிற அடிப்படையில் தான் அதை சொல்கிறேன். இதில் இன்னொரு விளக்கம் என்னென்னா 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் ஈரோடு கிழக்கில் எடுத்தது 8.3% வாக்கு. ஏடிஎம்கே ஈரோடு கிழக்கில் எடுத்தது 23% வாக்கு. ஆற்றல் அரசு மணி பேக் அவர் ஜெயித்திருவான்லாம் நிறைய விமர்சகர்கள், பெண் விமர்சகர்களும் சரி ஆண் விமர்சகர்களும் சரி அவர் மணி பேக் ஜெயித்திருவான்லாம் சொன்னாங்க, எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆனால் எடுத்தது 23% வாக்கு தான். சீமான் 8.3% வாக்கு எடுத்திருந்தார். இந்த களத்துக்குள்ளே இபிகேஸ் இளங்கோவன் இறந்த பிறகு இடைத்தேர்தல் வருது. நார்மல் கோல்ஸில் ஏடிஎம்கே நின்னாலும் சீமானுக்கு ஒரு 5% வாக்கு உயரத்துக்குள்ள கெப்பாசிட்டி இருக்குது பிரச்சார வலிமையில். எடப்பாடி பழனிசாமி 23 எடுத்தவர் இடைத்தேர்தல்னா அது வந்து குறைஞ்சி போகிறதுக்குள்ள சூழல் இருக்குது. அதனால அவர் களத்தை விட்டு விலகிட்டார். அப்போ களத்தை விட்டு விலகி தன்னோட பலகீனத்தை மறைச்சிட்டாருன்னா மக்களுக்கு அந்த பலகீனம் தெரியாமல் இருக்குமா?
நான் சீமான தந்தை பெரியார் விஷயத்துக்குள்ளே வச்சு நான் பேசலை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் தெளிவாக. ஸ்டாலின் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டிங்கிறத வச்சும் நான் பேச வரல. திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறத வச்சும் பேச வரல. களத்துக்குள்ளே ஒருத்தன் கண்டினியூஸாக நின்றுட்டு இருந்தான்னா மக்கள் மத்தியில் அது ஒரு வேல்யூ உண்டு. அதனால தான் 1.1 இருந்த சீமான் இன்னைக்கு 8% வந்திருக்கிறாருன்னா களத்துக்குள்ளே நிற்கிறது தான். சீமானுக்கு அந்த மெரிட்டு இருக்குது. 26 அதை நிரூபிக்கணும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி 24க்கு பிறகு 20% வாக்கெடுத்தவர். விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் கோட்டை விட்டுட்டாங்கிறது என்னோட கருத்து. சரியா தப்பாங்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி 26 தான் முடிவு பண்ணும், அதுக்குள்ளே நான் வரல. பட் என்னோட கருத்தில் லாஜிக் இருக்குது, உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. நான் முழுமையாக நம்பி தான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டது அவருக்கு ராமதாஸாலேயும் பாதிப்பு இருக்குது, சீமானாலேயும் பாதிப்பு இருக்குது. அதுபோல் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் மாதிரி போல்ஸ் ஆகாமல் களத்துக்குள்ளே வராமல் லெட்டர் பேடாக இருந்ததுலையும் கமல்ஹாசன் 2.0 வாட்டு விஜய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 40 லட்சம் பேர் பார்த்துருக்காங்களா? நம்பி அவர் 214 கேண்டிடேட்டை போடட்டு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் இன்னொருத்தராட்டு விஜயம் வரட்டு. வாழ்த்துக்கள் விஜய். இதே இது பாஜகவும் ஈரோடு கிழக்க புறக்கணிச்சிருக்காங்க. உண்மை உண்மை அவங்களோட இதுவும் அடிபட்டு போயிருக்கு. 2026 நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உண்மை. அண்ணாமலை நிற்காதது பலகீனம், சீமானுக்கு அது பலம். இந்த நாடார் ஓட்டுகளும் பிராமணர் இந்த இடத்துல பாஜகவை சீமான் அடிச்சிட்டாரு. 100% இந்த நாடார் ஓட்டுகளும் பிராமணர் ஓட்டுகளும் பாஜகவுக்கு பலகீனம் அடைஞ்சு சீமான் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் 5 பிராமணர்களையும் போட்டு இந்த நாடார் கேண்டிடேட்டை இதுவரை போடாதவர் போட்டாருன்னா அதோட எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். அண்ணாமலைக்கு இது உண்மணி தெரியும், அமித்ஷாவுக்கு இது உண்மணி தெரியும். நானே பாஜக நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். நின்னா பாஜக வெள்ளாள கவுண்டர் அண்ணாமலை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இல்லை, இது வாக்கா மாறுமா? நீங்க சொல்றீங்க எல்லாரையும் அடிக்கிறாரு, திமுக அடிக்கிறாரு, அதிமுக அடிக்கிறாரு, காங்கிரஸ் அடிக்கிறாருன்னு எல்லாரும் சொல்றீங்க. இப்ப எப்படி ஒரு நடிகன்கிறதுனால அது வாக்கா மாறுமா? ரசிகர்கள் தான் வருவாங்கன்னு சொல்ற மாதிரி இப்படி பேசுறதுனால மட்டும் அந்த வாக்குகள் வந்துருமா? புரியல. இந்த இடத்துல விஜய் எடுத்து ஸ்கோர் பண்ணிட மாட்டாரா? விஜய் என்ன செய்ய போறாரு? விஜய் ஒரு வார்த்தையில ஸ்கோர் பண்ண பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அதுல ஸ்கோர் பண்ணிட மாட்டாரா? நீங்க இன்னும் இக்னரண்டாட்டே இருக்கிறீங்க. சீமான் தனிச்சு நிற்கிறாருன்னு முடிவு எடுத்துட்டாரு. தனிச்சு அடிச்சு தான் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லே 4வது வந்தவர் 8% எடுத்தாப்புல. 3வது வந்த மாயாவதி 8% தான் எடுத்தாரு. மோடியே இந்த 8% மிகப்பெரிய ஓட்டுன்னு பார்க்குறாரு. விஜய் என்ன செய்ய போறாருங்கிறதுக்கு உங்கள்கிட்ட தெளிவில்லையே. அவரு எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சாருன்னா சிவாஜி ஜானகி ஆதரிச்ச மாதிரி அரசியலும் அடிபட்டு வியாபார அரசியல் பண்ணுறாரு, காலி ஆகிடுவார். இப்பவும் விஜய் வியாபார அரசியல் பண்ணுறாரு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்கிறாரு. விஜய் இலவசங்களை பற்றி எதுவுமே குறைச்சி மதிப்பிடலை. இலவசங்கள் இருக்கலாங்கிறாரு. அப்போ எடப்பாடி கூட ஒரு கூட்டணி போகிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அவர் மனசில் இருக்குதுன்னு நான் கணிக்கிறேன். அடுத்தால விஜய் திமுகவையும் அதிமுகவையும் சீமான் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அடிக்கிறாரு. விஜய் அதிமுகவை அந்த அடிக்கலை. அப்போ அவருக்கு அதிமுக கூட ஒரு கூட்டணி பெயரலாமா, திமுக எதிர்ப்புங்கிற அந்த வன்மத்தில் அதிமுகவை ஏற்றுக்கலாமாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. இந்த குழப்பத்தில் தான் தினகரன் காலியானார். இந்த குழப்பத்தில் தான் கமல்ஹாசன் காலியானார். 214 நிற்பங்கிறதுல தான் சீமான் 7% போனார். அப்போ சீமானுக்கு நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. வார்த்தையில் இல்லை, செயல்லே 4 வரையும் அடித்து தான் நிற்கிறாரு. ஒரு வேளையில் விஜய் தனிச்சு போட்டிட்டார்னா என் கணக்குப்படி விஜயகாந்த் கமல்ஹாசன் ரெட்டையில வாக்கை பாதிச்சது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கை தான் பாதிக்குங்கிறது என் கணிப்பு. அது ஒரு 4-5% கூட இருக்கே சார். வெறும் அதிமுக வாக்குகளை தான் விஜய் பிரிப்பாரா, அல்லது திமுக வாக்குகள்லேருந்து பிரியும், நாம் தமிழர் கட்சி வாக்குகள்லேருந்து பிரியும், விசிகலேருந்து பிரியும் விஜய்க்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஏட்டு சுரக்கா மாதிரி 1000 சொல்லிட்டு போகலாம். ஏட்டு சுரக்கா தான் இன்னைக்கு விஜய். சீமான் 8.2 எடுத்தவர். விஜய் இன்னைக்கு 0% இருக்கக்கூடிய ஒரு ஏட்டு சுரக்கா தான். என்ன செய்கிறாருன்னு பார்த்து தான் அவரோட இது சொல்ல முடியும். அவரோட ஃப்ளாவில் ஒன்று பெருசு என்னென்னா கூட்டணி ஆட்சி என் கூட வாங்கன்னு சொன்னாப்புல. நான் தான் சொன்னேன் எல்லாரும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னதும் ஸ்டாலின் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, விஜய் பங்கு கொடுக்குறாருன்னு தமிழகமும் துள்ளி குதிச்சு கொண்டாடி மகிழ்ந்தாங்க. மனச்சாட்சி உள்ள அத்தனை அரசியல் விமர்சனம் பாருங்கப்பா, நீங்கள் ஸ்டாலின் பங்கு கொடுக்க மாட்டேங்காரு, விஜய் பங்கு கொடுக்க வந்துட்டாருன்னு துள்ளி குதிச்சு ஆன்னு மழை பெஞ்சிட்டுன்னு ஆனந்த கூத்தாடினீங்களா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட பலன் நிரூபிக்காத விஜயை நம்பி மந்திரி சபையில் இடம் கேட்டு வர மாட்டாங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா? அதுதானே இன்னைக்கு வர நிற்குது. நாளைக்கு மாறிட்டு நான் ஒத்துக்கிட தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி சீமான் என்ன சொன்னார்? தம்பி முட்டாள்தனமா நீ பேசாதப்பா,
விஜயகாந்த் கூட போனார்னா கூட அவர் 8-10 ஓட்டு எடுத்தனால தான் அவர் மக்கள் நல கூட்டணி ஒன்றாவது அமைச்சார். நீ பலம் நிரூபிக்காத அவங்க கூட யாரும் கூட்டணி வந்தால மேலே வரமாட்டாங்கன்னு சொன்னாப்புல. அப்போ இன்னைக்கு வர விஜய் தன்னை பிரைமரி ஃபோர்ஸாக காட்டி தன் கூட கூட்டணி வருவாங்கங்கிறது இந்த 40 லட்சம் பேர் பார்த்தாலோ, இந்த மாநாடு நடத்தினாலோ, இல்லை அந்த முஸ்லீம் நோன்பு இது பண்ணாலோ, மீனவர் இது பண்ணாலோ ஒரு கட்சி அவரை அக்செப்ட் பண்ணதுக்கு தயாராக இல்லை. பலம் நிரூபிக்காதவராக தான் அவரை பார்க்காங்க. இன்மை வேர்ட்ஸ் ஏட்டு சுரக்காயாக தான் அவர் பார்க்காங்க. அப்போ அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார். அவரே நிரூபிக்க போகிறதா அல்லது எடப்பாடி கிட்ட ஒரு நல்ல சீட்டு கிடச்சிதுன்னா சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி பலம் நிரூபிக்காத நமக்கு நோகாமல் இது பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல ஒரு இதில் இருக்காராங்கிறதுல அவர்கிட்டே தெளிவு இல்லை. ஆனா நீங்க ஏட்டு சுரைக்காய்ங்கிறீங்க திரும்ப திரும்ப விஜய விஜய் தானே கொண்டு போறீங்க. அந்த ஏட்டு சுரைக்காயை நீங்க அதை கன்சிடரே பண்ண வேண்டாமே. இல்ல தப்பு, நான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் கொண்டு போறேன். இல்ல எங்க பேசினாலும் இப்ப நம்ம கிட்ட இப்ப பேசும்போதே கூட சீமான் விஜய்க்கு என்ன இருக்கு, சீமான் இப்படிதான் நீங்க போறீங்க. இந்த லெவல்ல ஏன் நிக்கணும்? கமலஹாசன் ஒரே ஏட்டு சுரைக்காயா இருக்கத பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை. கமலஹாசன் 2.0 தான் விஜய் சீமான். சரி, விஜய் சீமானின் அனுகூல சத்துரு. பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்ன இதுல? இப்ப மேலூர் பாத்தீங்கன்னா எப்பவும் அவரை தானே நீங்க கூப்பிடுறீங்க, விஜய் தானே கூப்பிடுறீங்க, விஜய் தானே என்ன இருக்குன்னு கேக்குறீங்க. விஜய் அடிக்கணும், அப்ப நமக்கு எங்க பகையா வந்துருவாரோங்கிறதுனால தானே அவர் அடிக்கணும்னு இருக்கு. நமக்கு வாழ்த்து சொன்ன சீமான் அதற்கு பிறகு மாநாடு முடிஞ்சதுல இருந்து தன்னோட ஸ்டாண்டே நீ அடிபட்டு செத்துருவ நடுவுல நின்னுங்கிற அளவுக்கு ஏன் போகுது? இன்னைக்கு எவ்வளவு ஜாலியா ஜோக்கர் ஆயிருவாருன்னு ஜாலியா கிண்டல் அடிச்சு பண்றாரு. ஜான ஆரோக்கியசாமி கூட புரிஞ்சுக்கலாம், விஜய் ஒரு ஜோக்கர்ங்கிற பாணிக்கு நீ பண்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்க சீரியஸா அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவரை ஒரு ஜோக்கரா விஜய் ஆக்கணும். எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தானே திரும்ப திரும்ப சீமான் அடிக்கிறாரு. அவர் ஜோக்கரா நிக்கிறாருங்கிறதுல தெளிவாயிட்டாரு இவரு. சீமான் கன்சிடரே பண்ண வேணாங்கறேன் நானு. உங்களுக்கு அவர் பொறுட்டே இல்லைன்னா கன்சிடர் பண்ண வேணாமே. கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.